தீபாவளி அன்னைக்கு திரைக்கு வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் திரைப்படம் தான் அமரன். இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் இயக்கியிருக்காரு. முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கையை அப்படியே உள்ளதை உள்ளபடியே மறைக்காமல் அப்படியே இந்த படத்தை படமாக்குறது தான் இந்த படத்தோட வெற்றிக்கும் ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சிருக்குது. வேறு ஹீரோவாக இருந்தால் படத்தோட கிளைமேக்ஸை மாற்றுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க ஏதாவது ஒன்று சொல்லி படத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் சிவகார்த்திகேயனை அவர் இயக்குனர் சரியாக பயன்படுத்திக்கிட்டனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் ப்ரமோஷன் ஆகிருக்குது. 2 வாரங்களை கடந்து வெற்றிகரமாக ஓடி இருக்கிற இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் மன்னனாக சிவகார்த்திகேயன் திகழ்கிற அளவுக்கு இந்த படம் அவருக்கு ஒரு கை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்தியன் ஓவர்சீஸில் 2 வார முடிவில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 73.5 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காகவே மாறியிருக்கார் சிவகார்த்திகேயன். அது மட்டும் இல்லை, கங்குவா திரைப்படத்துக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்துக்கு இன்னமும் மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த படத்தோட வசூல் இன்னும் மேலும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். சிவகார்த்திகேயன் இந்த அபார வளர்ச்சி முக்கியமாக இந்த அபார வளர்ச்சி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அளவில் சவாலாக தான் இருக்கும். சிவகார்த்திகேயனும் தன்னோட தன்னடக்கத்து மூலமாகவும் தன்னோட திறமையான முன்னேறி கொண்டுகிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் மாதிரி அடுத்தடுத்து அவர் வர்ற எல்லா படங்களையும் கவனம் செலுத்தி தான் இருப்பார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.